குற்றவாளிக்கு தண்டனை கொடு. சிபிஐக்கு உத்தரவிடு. நீதி வேண்டும், நீதி வேண்டும், தலைவாணிக்கு நீதி வேண்டும், வேண்டும் நீதி வேண்டும். தமிழக அரசு வழக்கை மேல்முறையீடு செய். மருத்துவ கண்ட மருத்துவ குணம், மருத்துவ கண்ட மருத்துவ குணம். கைது செய், கைது செய், கைது செய். திண்டுக்கல் மாவட்டம் குரோம்பட்டி கிராமத்தில் மருத்துவர் சமுதாயத்தை சார்ந்த வெங்கடாச்சலம் என்னும் முடித்திருத்தும் தொழிலாளியின் மகள் சிறுமி கலைவாணி 12 வயது நிரம்பிய சிறுமியை கிருபானந்தம் மற்றும் அவருடன் 2 கயவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் கற்பழிப்பு செய்து சிறுமி என்றும் பாராமல் மூக்கிலும் வாயிலும் மின்சாரத்தை செலுத்தி அநீதியாக கொடூரமாக கொலை செய்திருக்கின்றனர். இப்படுகொலைக்கு நீதியாக மகிழா நீதிமன்றம் போதிய சாட்சியங்கள் இல்லை என்று குற்றவாளி கிருபானந்தத்தை விடுதலை செய்திருக்கிறார்கள். மருத்துவம் கண்டு மருத்துவ சமுதாயத்தில் இருக்கின்ற மருத்துவர்கள் அனைவரும் இன்று சுமார் தமிழகம் முழுவதும் 3,50,000 கடைகள் சலூன் கடைகளை அடைத்து 25 லட்ச உறுப்பினர்கள் நாங்கள் இன்று மாநிலம் தழுவிய கடையடைப்பு போராட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய கோரிக்கையாக இவ்வழக்கை தமிழக அரசு தாமாக முன்வந்து மேல்முறையீடு செய்து குற்றவாளி கிருபானந்தத்திற்கு தகுந்த தண்டனையாக அதிகபட்ச தூக்கு தண்டனை வழங்கி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று எங்கள் சமூகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கற்பழிப்பிற்காக இன்றைய தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகள் குரல் கொடுத்து கொண்டும் போராட்டம் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், கீழ்படுத்தப்பட்ட சமுதாயம், மருத்துவர் சமுதாயம் சலூன் கடை நடத்திக் கொண்டிருக்கும் ஒரே காரணத்திற்காக எங்கள் வழக்கை இன்று புறக்கணிக்கிறார்கள். எனவே தமிழக அரசு இதை உடனடியாக முன்வந்து மேல்முறையீடு செய்ய வேண்டும். நாங்கள் இல்லை என்றால் மேற்கொண்டு பகிரங்கமான போராட்டத்தை அறிவிப்போம் என்று செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போராட்டத்தில் வீர தியாகி தொழிலாளர் நல
நலக்கட்சியும் மற்றும் சிறு குறு நகர மாவட்ட அனைத்து முடித்திருத்தும் தொழிலாளர்களும் கலந்து கொண்டுள்ளோம். நெல்லை மாவட்டத்தில் மற்றும் சுமாராக 25,000 தொழிலாளர்கள் இன்று கடை அடைத்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.